ஹாய், இப்போ நம்ம சென்னை ஏர்போர்ட் டெர்மினல் 4ல் இருக்கோம். ஸோ காலையில் வந்துட்டு நம்ம ஃப்ளைட்டை பிடிக்க நம்ம சென்னை ஏர்போர்ட் வந்துட்டோம். டெர்மினல் 4 எப்போ வந்தாலுமே காலியாக தான் இருக்குது. ஏன்னா இந்த ஏர்லைன் வந்துட்டு விஸ்தாரா, ஏர் இண்டியா, ஏர் ஏஷியா, ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ், ஏர் ஏஷியாவை தான் இப்போ ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஏர்லைன்ஸ் எல்லாமே வந்துட்டு டெர்மினல் நம்பர் 4லேருந்து எல்லா ஏர்க்ராஃப்ட்ஸும் புறப்படும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஏர் இண்டியாவில் ட்ராவல் பண்ணுறதுனால டெர்மினல் நம்பர் 4க்கு வந்திருக்கோம். ஸோ இந்த மாடல் வந்துட்டு ஏர்பஸ் A320 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ளைட்டில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வெயிட்டிங் ஏரியாவில் உட்காந்துருக்கும் போது நிறைய கடைகளை பார்த்தோம். எல்லாமே வந்துட்டு சாப்பாடு கடைகள் தான். எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். பிகாஸ் இட்ஸ் அன் ஏர்போர்ட், ஸோ இட் வில் பி காஸ்ட்லி. நோ நீட் டு வரி அபவுட் தட். அண்ட் AI671, ஸோ இந்த ஃப்ளைட்டு தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஏர் இண்டியா ஃப்ளைட்டு கிட்டத்தட்ட 180 பேசஞ்சர்ஸ் கிட்ட போகலாம். ஸோ டிபார்ச்சர் ஏரியாவில் வந்துட்டு நிறைய ஸ்டோர்ஸை நீங்கள் பார்க்கலாம். முக்கியமாக வந்துட்டு இந்த மாதிரி ஜுவல்லரி, அதுக்கப்புறம் ஷால் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வெளியில் வாங்கினா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் இங்கே வாங்கினா அஃப்கோர்ஸ் காஸ்ட்லியாக தான் இருக்கும். நம்மளோட ஃப்ளைட் டிபார்ச்சர் 11:45 தான். ஸோ இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா A333, A340, B777, A350 இந்த மாதிரி பெரிய பெரிய ஃப்ளைட்லாம் இந்த இடத்துல நிற்க வேண்டியது. ஸோ இப்போ இந்த ஃப்ளைட் நின்றுட்டுருக்கு. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த ஏர்போர்ட்டில் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் எல்லாமே வரும். இந்த டெர்மினலில். ஸோ அதை டோட்டலாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்போ டொமஸ்டிக் ஃப்ளைட்டாக மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஏர் இண்டியா ஏர்க்ராஃப்டில் தான் நம்ம மதுரை ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இது வந்துட்டு காலையில் 9 o'clock பாம்பேலேருந்து எடுப்பாங்க. 11 o'clock சென்னை வரும். மறுபடியும் 11:45 சென்னையிலேருந்து மதுரை போகும். மறுபடியும் அங்கேருந்து பேக் டு சென்னை வரும். மறுபடியும் சென்னையிலேருந்து பாம்பே வரும். ஸோ இந்த ஃப்ளைட் டெய்லி ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டிபார்ச்சர் ஏரியாவில் வந்துட்டு நிறையா ஜுவல்லரி ஷாப்ஸ் தான் நிறைய பார்த்தேன். ஸோ யூஸ்வலாக நிறைய பேர் வந்துட்டு இங்கே வாங்குறது கொஞ்சம் கம்மி தான். பட் இருந்தாலும் அவங்களோட பிராண்டை வந்துட்டு அவங்க ரெப்ரசன்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய கடைகள் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம ஃப்ளைட் இப்போ போர்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. AI0671. ஸோ இப்போ நம்ம ஃப்ளைட்டை வந்துட்டு போர்ட் பண்ணிட்டுறதுக்கு டேரெக்டாக ஏரோ பிரிட்ஜ் வழியாக உள்ளே போக போகிறோம். இதுதான் அந்த வண்டர்ஃபுல் ஏர்க்ராஃப்ட். ஸோ இது ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா ஏர்பஸ் A320 மாடல். இதில் இன்னொரு மாடல் இருக்குது, நியோ அப்படின்னு சொல்லிட்டு புதுசு. பட் இப்போ நம்ம பழசில் தான் உள்ளே போக போகிறோம். யூஸ்வலாக வந்துட்டு இந்த ஃப்ளைட்டில் வந்துட்டு முன்னாடியெல்லாம் வந்துட்டு ஏரோ பிரிட்ஜ் வழியாக கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் வழியாக தான் நீங்கள் வெளியில் போக முடியும். ஸோ இப்போலாம் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ளைட்டு தரையிறங்கிட்டோன்னா முன்னாடியும் போகலாம், பின்னாடியும் போகலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்துட்டு பிஸ்னஸ் கிளாஸ் சீட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம உட்காந்துட்டு இருக்கிறது வந்துட்டு எக்கானமிக் கிளாஸ் சீட்ஸ். யூஸ்வலாக வந்துட்டு ட்ராவல் ஒரு மேக்ஸிமம் 1 hour இருக்கும். 1 hourலேயே நம்ம வந்துட்டு போயிடலாம். புஷ்பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரண்ட்டுக்கு ஃப்ளைட்டுக்கு வந்துட்டு ரிவர்ஸ் கியர் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு சின்னதாக ஒரு வெஹிக்கிள் இருக்கும். உலகத்தில் எவ்வளோ பெரிய ஃப்ளைட்டாக இருந்தாலும் அதுக்கு ரிவர்ஸ் கியர் கிடையவே கிடையாது. எல்லாமே வந்துட்டு முன்னாடி ஒரு டோ வெஹிக்கிள் இருக்கும். அந்த டோ வெஹிக்கிளில் தான் நம்ம ஃப்ரண்ட்டில் வந்துட்டு பின்னாடி புஷ் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்மளை வந்துட்டு பைலட் கண்ட்ரோல் எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட்டில் வரத்துக்கு. ஸோ இப்போ நம்ம ஏர்க்ராஃப்ட் வந்துட்டு ரன்வே கிட்ட வந்துருச்சு. ஸோ இங்கேருந்து வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் போய் ஸ்பீடாக போய் டேக் ஆஃப் பண்ண போகுது. டேக் ஆஃப் பார்ப்போம். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது அந்த சென்னை சிட்டியோட அந்த ஃபுல் வியூ நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வியூ என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா தயவுசெய்து இந்த மாதிரி விண்டோ சீட்டில் வந்து உட்காந்துருங்க. யூஸ்வலாக வந்துட்டு விண்டோ சீட் அப்படின்னாலே ஃப்ளைட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகும். ஒரு 200 ரூபா ஆகும், இல்லைனா மினிமம் 150 ரூபா ஆகும். பட் ஏர் இண்டியாவில் ஒன்றும் ஒரு வசதி அப்படின்னா விண்டோ சீட் எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் ஃப்ளைட்டை நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணும்போது விண்டோ சீட் தயவுசெய்து புக் பண்ணிவிடுங்க. எக்ஸ்ட்ரா காசு எதுவுமே பே பண்ண தேவையில்லை. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஏர் இண்டியாவில் ட்ராவல் பண்ணுறதுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. காம்ப்ளிமெண்ட்ரியாக உங்களுக்கு ஃப்ரீயாக ஃபுட்டு தந்துடுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறத வந்துட்டு ஒன்றும் இல்லைங்க, வாமிட் கவர் தான். வாமிட் வந்துச்சுன்னா அதை அப்படியே பிரித்து உள்ள வாமிட் எடுத்து அதை கேபின் க்ரூ, அதாவது ஏர் ஹோஸ்டஸ்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க டிஸ்போஸ் பண்ணிவிடுவாங்க. லெக் ரூம் நல்லா தாராளமாகவே இருக்கும். ஸோ அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்துட்டு வயசானவங்க ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு
யோசிக்க தேவையில்லை. ஆனால் நல்லா தாராளமாக காலை விரித்து வச்சு ட்ராவல் பண்ணலாம். ஸோ என்னடா இங்கே நிறைய சைன் போர்ட்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது லைஃப் ஜாக்கெட்டாக. அதாவது எக்கனாமிக் கிளாஸ் சீட்ஸுக்கு கீழே அப்படியே குனிஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் ஜாக்கெட் இருக்கும். சப்போஸ் கடலில் விழுந்துருச்சு அப்படின்னா லைஃப் ஜாக்கெட் வந்து எஸ்கேப் ஆகிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க, ஒரு மிக்சட் ஃப்ரூட் ஜூஸ் கொடுத்துருந்தாங்க. ஃப்ரூட் ஜூஸ் வழக்கம் போல் டேஸ்ட்டு அந்த அளவுக்கு கிடையாது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கோல்ஸா சாண்ட்விச் கொடுத்துருந்தாங்க. நடுவில் சீஸ் இருக்கும், கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஓகேவாக இருக்கும். அதுக்கப்புறம் புதுசாக ஏதோ குக்கீஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏர் இண்டியாவில் ட்ராவல் பண்ணும்போது ஃப்ரீ ஃபுட் காம்ப்ளிமெண்ட்ரி உங்களுக்கு வந்துடும். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ரெண்டாவது நல்ல விஷயம் என்னென்னா, பேகேஜ் வந்துட்டு முன்னாடிலாம் 25 கிலோ வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போலாம் பார்த்துட்டிங்கன்னா 15 கிலோ வரைக்கும் தான் அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கையில் வந்துட்டு ஒரு 8 கிலோ எடுத்துகிட்டோம்னா கீழே வந்துட்டு ஒரு 15 கிலோ எடுத்துகிட்டு போகலாம். ஐ மீன் மேக்ஸிமம் 7 கிலோஸ் அண்ட் 15 கிலோஸ். ஸோ டோட்டலாக ஒரு பார்த்துவாங்க எவ்வளோ வருதுன்னு. ஏன்னா கையில் ஒரு 8 கிலோ எடுத்துக்கலாம், இல்லைனா 7 கிலோ, மேக்ஸிமம் 7 கிலோன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் செக்டினில் வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ஒரு 15 கிலோ வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம். முன்னாடிலாம் 25 கிலோ கொடுத்தாங்க. பட் இப்போ என்னன்னு தெரியல, ஏர் இண்டியாவில் வந்துட்டு ஜூன் 2024 15 கிலோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஏர் இண்டியாவில் வந்துட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு ஒரு நல்ல விஷயம்னா காம்ப்ளிமெண்ட்ரியாக ஃபுட்டு தந்துட்டுருக்காங்க. மற்ற ஏர்லைன்ஸ்லாம் வந்துட்டு வெறும் தண்ணி பாட்டில் மட்டும் தான் தருவாங்க. பட் ஏர் இண்டியாவில் வந்துட்டு ஃபுட்டு தராங்க. முன்னாடியெல்லாம் வந்துட்டு ஃபுட்டும் தருவாங்க, பேக்கேஜ் அலவன்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ ஜஸ்ட் வந்துட்டு வெறும் ஃபுட்டு மட்டும் தான் நம்மளுக்கு ஒரு ப்ரையாரிட்டியாக இருக்குது. ஸோ நம்ம சேஃப்டியாக இப்போ மதுரை ஏர்போர்ட்டில் வந்து லேண்ட் பண்ணிட்டோம். ஸோ மதுரை ஏர்போர்ட் சிட்டிலேருந்து அவுட் சைடு ஒரு 30 மினிட்ஸ் ட்ராவலில் இருக்குது. நீங்கள் மதுரை ஏர்போர்ட்லேருந்து மெயின் சிட்டி, அதாவது ஒரு பெரியார் பஸ் ஸ்டாண்ட் போகணும், இல்லைனா நீங்கள் வந்துட்டு ஒரு மீனாட்சி அம்மன் டெம்பிள் போகணும். இட் வில் டேக் மேக்ஸிமம் ஒரு 45 நிமிஷத்தில் நீங்கள் போயிடலாம். ஸோ இப்போ நம்ம மதுரை ஏர்போர்ட் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா மதுரை ஏர்போர்ட் வந்துட்டு ஒரு சிங்கிள் ஆப்ரேஷன் ரன்வே, ஒரே ஒரு ரன்வே தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு ரன்வேயில் தான் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும், லேண்ட் ஆகும். மற்ற ஏர்போர்ட்ஸ் லைக் மெட்ராஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2 ரன்வே இருக்குது. டெல்லியெலாம் 4 ரன்வே இருக்குது. மும்பை பெரிய ஏர்போர்ட், பட் அங்கேயே ஒரு ரன்வே தான் இருக்குது. பட் நோ நீட் வரி அபவுட். மதுரையிலேருந்து டேரெக்டாக ஃப்ளைட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மதுரையிலேருந்து சிங்கப்பூருக்கு டேரெக்டாக ஃப்ளைட் போகுது, ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் போகுது. டேரெக்டாக உங்களுக்கு வந்துட்டு துபாய் போகுது, அதுக்கப்புறம் கொலம்போ போகுது. ஸோ இதெல்லாம் இன்டர்நேஷ்னல் டெஸ்டினேஷன்ஸ் ஃப்ரம் மதுரை. அண்ட் அதர் டெஸ்டினேஷன்ஸில் டொமஸ்டிக்னு பார்த்துட்டிங்கன்னா டெல்லி போகும் டேரெக்டாக. டெய்லி ஒரு 6 ஃப்ளைட்ஸ் பெங்களூர் போகுது, அப்புறம் ஹைதராபாத் போகுது. ஸோ இதெல்லாமே வந்துட்டு லோக்கல். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது ஃப்ளைட்லேருந்து கீழே இறங்கி வெளியில் ஏர்போர்ட்குள்ளே போகிறதுக்கு. ஃப்ரண்ட்டில் போனீங்கன்னா அந்த ஏரோ பிரிட்ஜ் வழியாக டேரெக்டாக பில்டிங்குள்ளே நுழைஞ்சிடலாம். இல்லை நீங்கள் பின்னாடி வரதா இருந்தால் பின்னாடி அப்படியே ஸ்டெப்ஸ் வழியாக லேடர் வழியாக கீழே இறங்கி என்ன மாதிரி அந்த பஸ்ஸில் ஏறி அந்த பஸ் வந்துட்டு உங்களை கொண்டு வந்து கீழே விட்டுரும். ஸோ மேக்ஸிமம் 2த்துக்கும் ஒரே டைமிங் தான். ஸோ இங்கே வந்து நம்ம பேக்கேஜை கலெக்ட் பண்ணுறது வந்துட்டோம். இங்கே வந்துட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும் மேக்ஸிமம் உங்கள் பேக்கேஜ் வரத்துக்கு. ஸோ இதுதான் நம்ம ஃப்ளைட் ட்ராவல். ஸோ இங்கே வெளியில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய கேப்லாம் இருக்கும், மணி எக்ஸ்சேஞ்செலாம் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்துட்டு சப்போஸ் இன்டர்நேஷ்னல் கரன்சி வச்சுருந்தீங்கன்னா நோ நீட் வரி அபவுட் தட். ஏர்போர்ட் உள்ளே உங்களுக்கு மணி எக்ஸ்சேஞ்செலாம் இருக்கும். ஏன்னா மதுரையில் வந்து இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் நிறைய ஆப்ரேட் பண்ணுறதுனால உள்ள மணி எக்ஸ்சேஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ மதுரை ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் வெளியில் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக 200 ரூபாய் ஆகும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஆட்டோ எதாவது இருந்தால் பிடிச்சிட்டு வெளில போங்க. ஆட்டோவும் அட்லீஸ்ட் ஒரு இங்கேருந்து நீங்கள் வந்துட்டு ஒரு மீனாட்சி அம்மன் கோயில் போகணுன்னா ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் கேட்பாங்க. எனிவேஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.